தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நாம் குறிஞ்சிப்பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான வரிகளை ஒரு காணொலியாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இதில் 261 வரிகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் உள்ள முக்கியமான வரிகளை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு காணொலியாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். முத்தினும் மணியினும் பொன்னினும் அத்துணை நேர்வரும் குறைய கலங்கிடிர் புணரும். அதாவது முத்து, மணி, பொன் இதெல்லாம் அதனுடைய தன்மையிலேருந்து உடஞ்சி போயிட்டு சேதமாக போயிட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை சரி பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம். சால்பும் வியப்பும் இயல்பும் குன்றின் மாசரு கழியி வயங்கு புகழ் நிறுத்த ஆசரு காட்சி ஐயர்க்கு அந்நிலை எளிய எண்ணார் தொன்மருங்கு அறிஞர். அதாவது சால்பு வியப்பு, அதாவது ஒரு ஒழுக்கம் சம்பந்தமான விஷயங்கள் வங்கி போயிட்டு அதில் ஏதாவது குற்றம் ஏற்பட்டு போயிட்டு அப்படின்னா அதை களைந்து முன்பு உள்ள நிலைமையில வைத்தல் அப்படிங்கிறது சான்றோர்க்கும் எளிது கிடையாதுங்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இகழ்மி கடவும் இருபெரு வேந்தர் வினையிடை நின்ற சான்றோர் போல. இகழ்மி கடவு இருபெரு வேந்தர், 2 வேந்தர்களுக்கு நடுவில் சான்றோர்கள் இந்த பக்கம் சொல்கிறதா இல்லை அந்த பக்கம் சொல்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஸில் இருக்காங்கல்ல, அது மாதிரி நிலைமையில் தோழி நிற்பாலாம். இந்த பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னா தோழி செவிலித்தாய் பக்கம் அவங்க எல்லா தெய்வங்களையும் வணங்கி வழிபட்டு தலைவிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிற்பாங்க. இந்த பக்கம் தலைவிக்கு தலைவனை பார்க்காததுனால பசலை நோய், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால யார் பக்கம் போகிறதுனே தெரியாமல் தோழி கஷ்டப்படுவாங்களாம். இது தோழியினுடைய நிலைமையை சொல்லக்கூடியது. வினையிடை நின்ற சான்றோர் போல் நிற்கிறது யார் அப்படின்னா தோழி. இகழ்மி கடவு இருபெரு வேந்தர் வினையிடை நின்ற சான்றோர் போல. அடுத்தது பளிங்கு சொறிவண்ண பாய்சுனை குடைவிழி நலிபடு சிலம்பில் பாயம் பாடி. இந்த சுனைன்னெல்லாம் வந்தால் நம்ம குறிஞ்சிப்பாட்டு ஏதோ மருத நிலம், மன்னிக்கணும், சுனைன்னு சொன்னோன்னா நமக்கு குறிஞ்சி நிலம் மலை அப்படின்னு கூட நமக்கு நினைவுக்கிறோம். அந்த கருப்பொருளை வச்சு சுனைன்னு வந்தாலோ அப்புறம் பார்த்திங்கன்னா அருவி நீர் அப்படியெல்லாம் வரும்போது இங்கே பாருங்கள், பளிங்கு சொறிவண்ண பாய்சுனை குடைவிழி. பளிங்கு கரைச்சி வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் அந்த சுனை நீர். அப்படி பார்த்திங்கன்னா பளிங்கு சொறிவண்ண பாய்சுனை குடைவிழி நலிபடு சிலம்பில் பாயம் பாடிங்கிறாங்க. அதாவது அந்த தலைவியும் தோழியும் பார்த்திங்கன்னா நீராடுவாங்க. அந்த களிறுதறி புணர்ச்சியெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த வரி குறிஞ்சிப்பாட்டில் வரும். அப்போ அந்த சுனை நீர் எப்படி இருந்துச்சு, பளிங்கு சொறிவண்ண பாய்சுனை குடைவிழி நலிபடு சிலம்பில் பாயம் பாடி. அடுத்தது பார்த்தோன்னா, ஐம்பால் ஆய்கவின் ஏத்தி ஒன்தொடி அசைமன் சாயல் அவ்வாங்கு உந்தி மடமதர் மழைக்கண் இலையீர் இறந்த கெடுதியும் உடையேன் என்றனன். இது யார் கூற்று அப்படின்னு கேட்கலாம். இது தலைவனினுடைய கூற்று குறிஞ்சிப்பாட்டில். ஐம்பால் ஆய்கவின் ஏத்தி ஒன்தொடி அசைமன் சாயல் அவ்வாங்கு உந்தி அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த தலைவி தோழி இவங்களினுடைய கூந்தலை பற்றி சொல்கிறாங்க. அவங்க 5 பிரிவாக அந்த நம்ம சொல்லுவோம்ல 5 பிரிவாக எடுத்து தலை பின்னுறது, அது மாதிரி அவங்களுடைய கூந்தலை அது மாதிரி பின்னிருக்காங்களாம். அவங்க இப்போ தானே சுனை நீரில் நீராடிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு நாய் அவங்கள என்ன பண்ணும், துரத்தும். அந்த நாயை என்ன பண்ணுவான் அப்படின்னா தலைவன் விரட்டி விடுவான். அப்போ அவன் சொல்கிறான், இது மாதிரி அழகான கூந்தலை உடைய பெண்களே, அழகான சாயலை உடைய பெண்களே, உங்களுக்கு பெண்கள்னாலே மடமை தானே, அந்த மடமையும் கொண்ட உங்களுடைய கண் எப்படி இருக்குது, நல்ல ஈர விழிகளாக இருக்குது, கருணை பார்வை கொண்ட நீங்களாக இருக்கீங்க. ஆனால் உங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த நாயெல்லாம் துரத்தி விட்டுருக்கேன். ஆனால் என்கிட்ட நான் பேசுகிறதுக்கு பதில் பேச்சு பேச மாட்டேங்கிறீங்களே, இறந்த கெடுதியும் உடையேன் என்றனன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஐம்பால் ஆய்கவின் ஏத்தி ஒன்தொடி அசைமன் சாயல் அவ்வாங்கு உந்தி மடமதர் மழைக்கண் இலையீர் இறந்த கெடுதியும் உடையேன் என்றனன். அடுத்தது பார்க்கலாம். நைவளம் பழுனிய பாலை வல்லோன் கைகவர் நரம்பின் இம்மென இமரும். நைவளம் பழுனிய பாலை வல்லோன், அதாவது அந்த பாலை யாழ் அதனுடைய ராகம் பார்த்திங்கன்னா நைவளம்னு சொல்லக்கூடிய நட்ட ராகமாக, அந்த யாழினை மீட்டக்கூடியவன் அந்த தலைவன்.
கைகவர் நரம்பின் இம்மென இம்மிரும், அந்த இனிமையான இசையை இசைக்கக்கூடியவன் அந்த தலைவன். நைவலம் பழுனிய பாலை வல்லோன், அந்த பாலையாழை இசைக்கக்கூடியதில் வல்லமை பெற்றவன். கைகவர் நரம்பின் இம்மென இம்மிரும், அது ஒரு வரி பார்த்துக்கோங்க. அடுத்தது விருந்து உண்டு எச்சில் பெருந்தகை நின்னொடு உண்டலும் புரைவது, இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி தான். விருந்து உண்டு எச்சில் பெருந்தகை நின்னொடு உண்டலும் புரைவது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கணும், அது எதுக்கு அந்த இல்லற வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு விருந்தினருடைய வருகை என்பது இருக்கணும். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அறத்தோட அந்த உணவை நம்ம கொடுக்கணும். அவங்க சாப்பிட்டதுக்கு போக மிச்சத்தை நீ எனக்கு பரிமாறணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு தலைவன் சொல்லுவான். இந்த வாரியரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக அப்படிங்கிறத விட தமிழினுடைய பண்பாட்டை சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த பாட்டு எழுதப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். விருந்து உண்டு எச்சில் பெருந்தகை நின்னொடு உண்டலும் புரைவது. சரி, அடுத்தது நேர் இறை முன்கை பற்றி நுமர்தர நாடு அறி நன்மணம் அயர்கம். நேர் இறை முன்கை பற்றி நுமர்தர நாடு அறி நன்மணம் அயர்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நேர் இறை முன்கை பற்றி, உன்னுடைய முன்கைகள் இருக்குல்ல, உன்னுடைய கைகள் இருக்குல்ல, அந்த கைகளை உறவினர் இறைவனின் முன்னால் என்னுடைய கைகளில் ஒப்புவிக்கணும். அப்படிப்பட்ட அந்த கல்யாணம் நடக்கணும். எப்படி நடக்கணும்னா நாடு அறியக்கூடிய வகையில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான் தலைவன். அதுதான் இந்த கூற்று. நேர் இறை முன்கை பற்றி நுமர்தர, நுமர்னா உறவினர், நாடு அறி நன்மணம் அயர்கம். அடுத்தது இளமையின் இகந்தன்றும் இளனே தன்னிலை தீர்ந்தன்றும் இளனே. இது தலைவி சொல்கிறா தலைவனை பற்றி. தலைவன் இளமையில் எந்தெந்த செயல்களெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் தலைவன் செய்தவனும் இல்லை. தன்னுடைய செல்வச் செருக்கால், எந்த செல்வச் செருக்கால் ஆணவத்தோட அகம்பாவத்தோட அவன் எந்த செயலையும் செய்யலை, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறா தலைவி. இளமையின் இகந்தன்றும் இளனே தன் நிலை தீர்ந்தன்றும் இளனே அப்படிங்கிறதெல்லாம் குறிஞ்சிப்பாட்டில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான வரிகள். அடுத்ததாக வலைப்படு மஞ்சையின் நலம் செல சா ஐ நினைத்தொரும் கழுழுமால் இவளே. வலைப்படும் மஞ்சை, அதாவது வலையில் அகப்பட்ட மயில் போல இவளுடைய நலம் என்பது கெடுகிறது. நினைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறா தலைவி அழுதுகிட்டே இருக்கா தலைவனை நினச்சி அப்படின்னு தோழி சொல்கிறா. வலைப்படு மஞ்சையின் நலம் செல சா ஐ நினைத்தொரும் கழுழுமால் இவளே. அடுத்தது பழுமிளகு உக்க பாறை நெடுஞ்சுனை முழுமிதற் கொக்கின் தீங்கனி உதிர்ந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவன் நாட்டினுடைய வளம் சொல்லப்படுது. பழுமிளகு உக்க இதை கொடுத்துட்டு இதில் குறிஞ்சிப்பாட்டில் யாரினுடைய நிலத்தினுடைய இது சொல்லப்படுகிறதுன்னு கேட்கலாம். தலைவியா, தலைவனா, தோழியா அப்படின்னு கூட கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த வரி எந்த பாட்டில் வருதுன்னு கேட்கலாம், குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு. பழுமிளகு உக்க பாறை நெடுஞ்சுனை முழுமுதல் கொக்கின் தீங்கனி உதிர்ந்தன. பழுத்த அந்த மிளகு பாறையில் கொட்டி கிடக்குது. அந்த கொக்குன்னா இந்த இடத்துல மாமரம், அதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல சுவைகளை, நல்ல தீம் சுவையை தரக்கூடிய கனிகளெல்லாம் உதிர்ந்து கிடக்குது, மாம்பழங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அஞ்சில் ஓதி அசையல் ஆவதும் அஞ்சல் ஓம்புனின் அணிநலம் நுகர்கு என மாசறு சுடர்நுதல் நீவி நீடு நினைந்து என்முகம் நோக்கி நக்கணன். அஞ்சில் ஓதி அசையல் ஆவதும் அஞ்சல் ஓம்புமின் அணிநலம் நுகர்கு. அதாவது தலைவன் சொல்கிறானா, நீ அவனுடைய கூந்தலை தடவி கொடுத்து நீ கவலைப்படாத, உன்னுடைய அழகு நலமெல்லாம் நான் நுகர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அணிநலம் நுகர்கு, அதாவது நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். என மாசறு சுடர்நுதல் நீவி, அவருடைய அழகான அந்த சுடர் போன்ற அந்த நெற்றியை நீவி விட்டு நீடு நினைந்து என்முகம் நோக்கி நக்கணன் அப்படின்னா தோழி சொல்கிறா. தோழியினுடைய முகத்தை பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் தோழி அந்த இடத்துல இருக்கிறதே அவன் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு சிரிப்பாக பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ குறிஞ்சிப்பாட்டில் முதல்ல எப்படி தொடங்குது குறிஞ்சிப்பாட்டுன்னா, அன்னாய் வாழி வேண்டு அன்னை ஒண்ணுதல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அன்னாய் வாழி வேண்டு அன்னை ஒண்ணுதல். அவங்க அம்மா கிட்ட, செவிலித்தாய்கிட்ட தோழி சொல்கிறா, அம்மா நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னைக்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாள். அடுத்தது எப்படி முடியுதுன்னு பார்த்தோம்னா,
குழுமலை விடர் அகம் உடையவாள் எனவே, குழுமலை விடர் அகம் உடையவாள் எனவே. இப்படிப்பட்ட மலைகள் குன்றுகள் நிறைந்திருக்கக்கூடிய மலைநாட்டு தலைவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைவன் தான் என்னுடைய தலைவன் அப்படின்ட்டு. இது மாதிரியெல்லாம் செவிலித்தாய்கிட்ட தோழி சொல்கிறா. அவள் வந்து காதல் பண்ணினது, அவங்களுக்குள்ள காதல் எப்படி மலர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக இப்படி தான் முடிக்கிறா. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.